ஸோ இது ஒரு முருங்கைக்காய், ரொம்ப ரெண்டு ஒரே வெரைட்டி முருங்கைக்காய் தான். ஸோ இது வந்து இதுவும் ஒரு உருண்டை மாங்கங்க. வாங்க. அப்புறம் இது இல்லாமல் சமையல் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இது வந்து கருவேப்பிலை. எனக்கு கருவேப்பிலை துவையல் எல்லா முடி வளர்ச்சிக்கு எல்லாத்துக்கும் கருவேப்பிலை. பார்த்தீங்கன்னா இதை வாசனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த கருவேப்பிலை. நாட்டு வெரைட்டிங்க. ஆமாங்க, நாட்டு வெரைட்டிங்க. இது வந்து ஆமாம் ஆமாம், இது வந்து குண்டு நெல்லிங்க. அதுங்க வந்து பார்த்தது சின்ன சின்ன நெல்லி. இது காட்டு நெல்லி சொல்லுவோம். இதை ஊறுகாய்க்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா. இன்னும் இது காய்க்க ஆரம்பிக்கல. கிட்டத்தட்ட இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 6-7 வருஷமாவது ஆகும் இது காய்க்கிறதுக்கு. இது வச்சு ஒரு 3-4 வருஷம் தான் ஆகுது. கண்டிப்பாக அடுத்த வருஷத்துலேருந்து நான் எதிர்பார்க்குறேன் இது காய்க்க ஆரம்பிக்குன்னு. வெயில் வந்துடும். நீங்கள் வந்து மேலே போகும்போது இந்த வெயில் நல்லா அடிக்கும் இந்த இடத்துல. இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த செடி அமுக்கிடுச்சு, இதை வெட்டி விடணும். ஸோ இதை ஆள் வர சொல்லியிருக்கிறேன். இது வந்து ஒரு மாங்காய் மரம் தாங்க. இது வந்து மங்கனப்பள்ளிங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பின்னாடி வாழை வச்சுருக்கேங்க. இந்த வாழை பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ரஸ்தாளி வெரைட்டி. ரஸ்தாளி இது வரைக்கும் ஒரு 4-5 தடவை தார் போட்டுருச்சு. இது வந்து வாழைக்காய் இருக்குல்ல, கொண்டைக்காய் சொல்லுவோம் நம்ம, அந்த மாதிரி வெரைட்டி. ஸோ இதுக்கு பராமரிப்பே தேவையில்லைங்க, தண்ணி இருந்தால் போதும். என் மோட்டர் வளைஞ்சிச்சுன்னா தண்ணி பூரா இந்த பக்கம் வந்துடும். அதுலேயே இது வளர்ந்துடுது சார். இதுக்கு பராமரிப்புன்றது வாழைக்குன்னு ஒரு பெரிய எதுவும் தேவையில்லை. தண்ணி தான் வேணும். அதுக்கு நாங்கள் மோட்டர் போட்டு மறந்துடுவோம் எப்போயாவது. அப்போ அது தண்ணி பூரா இந்த பக்கம் வந்துடும். ஸோ அந்த தண்ணியை நான் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த இடத்துல வாழையை வச்சுருக்கேன். ஏன்னா மோட்ரு ஒழிஞ்சாலும் ஆமாம், எல்லா தலைகள் எல்லாத்தையும் மக்கின எல்லாத்தையும் போட்டு அதுவே மக்கி கீழே போய் விழுந்துடும். ஸோ அதுவே வந்து அதுவே இதுக்கு உரமாக ஆகிடும். ஸோ வந்து இந்த மோட்ரு போட்டாலும் அந்த தண்ணி ஏதாவது நம்ம மறந்துட்டாலும் அது எல்லாமே செடிகளுக்கு போயிடும். அது செடி போய் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த தண்ணி நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட் கொண்டு வந்தேங்க. சப்போட்டா வெரைட்டிங்க. இது வந்து கமலா ஆரஞ்சுங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், காமிங்க கிட்டக்க. இதை பாருங்கள், இப்போவே பிஞ்சு கொடுத்து பாருங்கள். இது ஓகேங்களா. வச்சு ஒரு 6 மாதம் தான் ஆகுது. இப்போவே பூத்து பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. இதுக்கு எதுவும் உரம் வைக்கணும்? இது உரம்லாம் வைக்கணுங்க. இதுக்கு வந்து செம்மண் அதெல்லாம் தான் அந்த கரைசல் தாங்க எல்லாத்துக்கும் போடுவேன், யூஸ் பண்ணி போட்டுருவேங்க. அப்படியே இல்லாட்டி, ஏன்னா நான் வந்து நகரத்தில் இருக்கிறதுனால நான் மாடு கீடு எல்லாம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு கரைசலை வச்சு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போடுவேன். அதுக்கப்புறம் இந்த க்ரீன் வச்சு சில மெடிக்கல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் இந்த ரசாயனத்தோட கொஞ்சம் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் வந்து சாப்பிட்ற பொருள் மேலே போட்டால் அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஸோ அதை வாங்கி ட்ரை பண்ணுவேன். ஸோ அதுவும் முடியலனா தான் வந்து கெமிக்கலுக்கு போவேன். ஏன்னா நம்ம வந்து கிராமத்தில் இல்லாதனால கிராமத்தில் பண்ணுற மாதிரி இந்த மாடை வச்சு இது வச்சு உரம் வச்சு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்க முடியாதுங்கிறதுனால கடைசியாக அந்த ஆப்ஷனுக்கு வருவேன். இது பார்த்திங்கன்னா இது சாத்துக்குடிங்க. இது சாத்துக்குடி. ஏன்னா இப்போ வந்து சீசன் வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு. பூச்சிலாம் கடிச்சு சாப்பிட்ருச்சு எல்லாத்தையும். சரி நான் விட்டுட்டேன். ஏன்னா வந்து பூச்சி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா துளுத்து வரும் சில நேரத்தில். ஓகேங்களா. அதனால் இதை விட்டுட்டேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா துளிர் விட ஆரம்பிச்சிருக்குது புதுசாக. ஸோ திருப்பி வந்துச்சுன்னா மருந்து இந்த கரைசலை போட்டு விட்ருவேன், எல்லாமே சரியாயிடும். அப்புறம் இது வந்து பூவன் வாழைங்க. இது பூவன் வாழை நல்லாயிருக்கும். பழம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பூவன் வாழை. ஸோ இது வந்து எல்லா விதம், எனக்கு வாழையும் பிடிக்கும். ஸோ அந்த இடத்துல ரஸ்தாளி, பூவன், அந்த பச்சை பழம் எல்லா வாழையும் வச்சுருப்பேங்க. நம்ம மாடிக்கு போகலாம். அந்த முருங்கைக்காய் சைஸ் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நல்லங்க, இந்த முருங்கைக்காய் இந்த பாருங்கள், இந்த காய் பாருங்கள், ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், ஒவ்வொரு காயும் வந்து கிட்டத்தட்ட 2 அடி 3 அடி இருக்குங்க. ஓகேங்களா. இதுவே சின்னது. இன்னும் நல்லா பெருசாக கிட்டத்தட்ட எவ்வளோ பிஞ்சு விட்ருக்கு பாருங்கள். இங்கெல்லாம் நிறைய பிஞ்சு விடுது. இப்போ தான் பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வெயில் அடிக்க ஆரம்பிச்சதுனால மேலெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்குது. ஸோ எங்களுக்கு போக இதை வந்து மற்றவங்களுக்குலாம் நான் கொடுத்துருவேங்க மாங்காய் முருங்காயை. ஏன்னா எனக்கு அவ்வளோ முருங்காய் வரும், காய்க்கும். என்னதை முடிச்சதை தவிர்த்து எல்லாத்தையும் சேல்ஸுக்கு கொடுத்துருவேன். இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாேருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். அது பூச்சி வந்துச்சுன்னா வந்து இந்த சோப் பவுடர் போட்டு கரைசல் ஊற்றுவேங்க. அப்படியும் சாவலைன்னா வந்து இந்த லைட்டாக அந்த க்ரீன் கெமிக்கல்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். இங்கெல்லாம் பாருங்கள், இப்போ தான் பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்குது எல்லாத்துலேயும். ஏன்னா முருங்கையை பொறுத்த மட்டும்
இப்போ இந்த கம்பளி பூச்சின்னு சொல்லுவாங்கல்ல, கண்டிப்பாங்க அது வரத்தாங்க செய்யும். அது அந்த மார்கழி மாதத்தில் இந்த குளிருக்கு வருங்க. அப்போ மட்டும் லைட்டாக அந்த சோப் கரைசல் அரைச்சி விட்டிங்கன்னா போயிடும். அந்த கம்பளி பூச்சி இருந்தனாலே பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே அது கண்டிப்பாக எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்திருக்குது. நாங்கள் வந்து அதான் சொல்ல சோப் கரைசல் அடித்து ஊற்றிடுவேன். அப்படியும் இது வந்து சரி வரலைன்னா நான் ஒரு சின்ன கெமிக்கல் வச்சுருக்கிறேன். அதான் அந்த க்ரீன் கெமிக்கல் அது அடித்தா போயிடுங்க அது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான். இதான் சீசன் ஆரம்பிக்குதுங்கெல்லாம் பாருங்கள். ஃபுல்லாக பூவாக இருக்குது பாருங்கள், மரம் புழுக்க எல்லாம் பூவாக தான் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ தான் வந்து சீசன் ஆரம்பிச்சிருக்குது. சீசன் வந்து பூச்சிலாம் இப்போ இல்லை, எல்லாம் போயிடுச்சு, எதுவும் இல்லை ஆக்சுவலாக. வயலில் வந்து எதுவும் அது கிளை மட்டும் விழுந்துருச்சுங்க. ஆக்சுவலாக ஒரு கிளை மட்டும் விழுந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கிளை விழுந்துருச்சு. வேறு வழி இல்லை. அதனால் ஸோ இதை வந்து அதான் முருங்கை வந்து புயலுக்கு முன்னாடி நான் வெட்டி விட்டுருவேன் எல்லாத்தையும். இந்த சீசன் முடிஞ்சோடனே, மழை சீசன் முடிஞ்சோடனே நான் எல்லாத்தையும் வெட்டி விட்டுருவேன். வெட்டி விட்டோடனே புதுசாக இலை துளுத்து நல்லா. பழமொழி கூட சொல்லுவாங்க, முருங்கையை ஒடிச்சு வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, முருங்கையை வளர்த்தவன் வந்து வெறுங்கையோட போவாம்பாங்க. எல்லாம் நினச்சிட்டு இருக்கான் பிச்சைக்காரன். நான் அப்படி கிடையாது. முருங்கையை சாப்பிட்டவன் வந்து வயசானாலும் குச்சி ஊடாமல் நடந்து போவான். அதான் மக்கள் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க அதை. இதை பாருங்க, நிறைய பிஞ்சுக்கள்லாம் வருது. இப்போ தான் நிறைய பிஞ்சுக்கள் வருது. இன்னும் சீசன் ஆரம்பிக்கலை. சீசன் ஆரம்பிச்சிச்சுன்னா நல்லா இன்னும் காய் இன்னும் நீளமாக இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெருசு இருக்குது காயின்னு. ஆமாம், நல்ல நீளமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 அடி 2.5 அடி இருக்குங்க இது இந்த காய். கிட்டத்தட்ட இதோட நல்லா பெருசாகும் சீசன் சைட்டில். ஓகே, ரொம்ப நன்றி ஜெயராமன். எனது நண்பர் வந்து மிக அருமையாக அவருடைய தோட்டத்தை பற்றியும் அதை எப்படி பராமரிப்பு செய்கிறாருங்கிற, அதாவது தோட்டம் வைக்கிறது பெருசு இல்லை, அதை பராமரிப்பு செய்கிறதுங்கிறது ரொம்ப இது. ஏன்னா ஒரு ஐடி ஃபீல்டில் இருந்துக்கிட்டு அவங்களோட ஹெவி ஷெட்யூலில் வந்து ரொம்ப டைட்டான ஷெட்யூலில் வந்து அதை பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு அவங்களோட டாக்டரும் ரொம்ப உறுதுணையாக இருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி நல்லா செடி வந்து வாடக்கூடாது, வாடினா மனசே வாடிடுது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து குழந்தைக்கு அந்த ஒரு ஆர்வம் இருக்கிறது வந்து ரொம்ப பாராட்டுக்கு உரிய விஷயம். ஸோ மேலும் நீங்கள் நல்லா அவங்களோட தோட்டத்தை பராமரிக்கணும். நல்ல இதை வந்து எங்களோட நேயர்கள் எல்லாருமே பார்த்து அவங்களும் இதே மாதிரி தோட்டங்களை நல்லா பராமரிப்பு செஞ்சு அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் இதுகளெல்லாம் அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிடலாம். இதனால் அவங்களுக்கு ஒரு மன திருப்தியும் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு டென்ஷனான சூழ்நிலைகளில் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். அவங்கவுங்க ஒவ்வொரு ஹாபி இருக்கும், அது மாதிரி இது ஒரு ஹாபி தான் இது. அதாவதுங்க, நான் ஆஃபீஸில் போனாலே டென்ஷனோட வந்தேன்னா இந்த செடிகளில் பார்த்தாலே எனக்கு வந்து மன நிம்மதி வரும். அதுக்கப்புறம் புது ஐடியாஸும் வரும் நமக்கு. ஸோ இது வந்து சில பேருக்கு ஜோக்காக இருக்கலாம், பட் ஆனால் நீங்கள் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து. ஏன்னா நம்ம வெளியில் வாங்கக்கூடிய காய்கறிகளில் கூட மருந்துகள் இருக்கும், ஆனால் இது நம்மளே பராமரிக்கிறதுனால காயில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத அளவுக்கு நமக்கு தேவையான இதுகளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு நல்ல விஷயம். தேங்க்யூ. நன்றிங்க.